டிவிஷன் நேயர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள், சினிமா விமர்சகர், அவங்களோட நம்ம இப்போ ஒரு நேர்காணல் இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார், இப்போது மைசூரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மாதிரி, ஒரு அரசியல் மாநாடு மாதிரி ஒரு பட்டையை கிளப்பியிருக்காரு. பரபரப்பாக ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடி பின்னாடி க்ரௌடு அழகாக எந்திரிச்சு நின்று கை காமிச்சிட்டு போகிறாரு. உங்கள் பார்வைக்கு எப்படி சார் தோணுது? அதாவது சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா அந்த பட்டம் பைரவி படத்தில் கிடச்சிச்சு. அந்த படம் தான் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முதல் ஹீரோவாக நடித்த முதல் படம். அந்த படம் என்னுடைய தந்தையார் எம் பாஸ்கர் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். இப்போ நம்ம ரஜினியை பற்றி பேசுவோம். அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அதே சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தோடு இன்றைக்கும் ஒரே அளவாக அன்னைக்கு அவர் முதல் படத்தில் ஹீரோவாக நடித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 ஆண்டு காலம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மக்களால் கொண்டாடப்படும் ஒரு மனிதனாக இருக்கிறாரு. அவர் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா கூட்டம் செய்யுது. அதாவது சும்மா சர்க்கரையை கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா நிச்சயமாக ஈ முக்குன்னு சொல்லுவாங்க, எறும்பு முக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட என்னமோ ஒரு கிரேஸ் இருக்குது சார். அது என்னங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கரிஷ்மா உள்ள நடிகர். அதாவது இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருக்கு கிட்டத்தட்ட 74-75 வயசை தாண்டியும் இத்தனை மக்கள் கூட்டம், இத்தனை செல்வாக்கு, இத்தனை ரசிகர்கள், அவர் போராடமெல்லாம் கொண்டாட்டம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக இருக்க மாட்டார். நம்மளுடைய ரஜினிகாந்த் நம்ம தமிழ் படத்தில் நடிக்கிற ஹீரோவாக நமக்கு கிடைச்ச பாக்கியம், நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இன்னும் ஒரு படி மேலே சொன்னோம்னா அவர் ஒரு கடவுளின் மறுபிறவி. அப்படி தான் மக்களே அவரை பார்க்குறாங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சார், சில பேருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கரிஷ்மா கிடைக்கும். எல்லாரும் கொண்டாடிட மாட்டாங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ரொம்ப எப்படி செல்வாக்குள்ள ஒரு நடிகராக இருந்தார். மக்கள் மிகப்பெரிய பற்று அவர் மேலே காட்டினாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா அவர் மக்களுக்கு பதிலுக்கு செஞ்சார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டிஆர் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவர் தேவடான்னு கடவுளாக நினச்சி மக்கள் வழிபட்ட காலங்கள்லாம் உண்டு. அப்படி இன்னைக்கு பல ஆண்டுகள் கழிச்சும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரமாக ரஜினிகாந்த் ஜொலிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் போகிற இடம் எங்கே போனாலும் செல்வாக்கு தான். இன்னைக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்கு யாருக்குமே கிடையாது. பெரிய அரசியல்வாதி கூட கிடையாது. அது அப்படி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் உட்கார்ந்த இடத்துல ஒரு ஃபோன் போட்டார்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ணலாம், கேரளா சீஃப் மினிஸ்டராக கான்டாக்ட் பண்ணலாம், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ணலாம், தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் கான்டாக்ட், எங்க வேணா குஜராத், எல்லா இடத்துலையும் பரவலாக தெரிந்த ஒரு அரசியலில் இல்லாத ஒரு நடிகராக மட்டும் இருக்கிற ஒரு மனிதருக்கு இத்தனை செல்வாக்கு, இத்தனை பேர் மரியாதை கொடுக்குறாங்க, இத்தனை பேர் வரவேற்பு கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் நடந்தால் அதில் அவர்கிட்ட போய் கருத்து கேட்குறாங்க. எல்லாமே அவர் சொல்லிட்டு தான் போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதராக இன்னைக்கு இருக்கார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் அட்டப்பாடி கேரளா அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய வரவேற்பு. இப்படி ஒரு நடிகனை கொண்டாடுவாங்களா அப்படின்னா அதாவது கொண்டாடுறாங்க. சில நடிகர்களை இப்போ கொண்டாடுறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயசும் ரஜினிகாந்தோடைய வயசும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ந்த மனிதராக ரஜினிகாந்த் இருக்காரு. ரஜினிகாந்த் வெளியில் வரும்போது பொது இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் போட்டு வராரா, ஒரு விக் வச்சுட்டு வராரா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் தலையில் முடியல, இன்னைக்கு வழுக்க தலையோடு தான் வெளியில் வராரு. ஆனால் மக்கள் அவரை கொண்டாடுறாங்க. மக்கள் ஒரு பாஞ்சு பிடிக்கிறதுக்கு எப்படியாவது ரஜினிகாந்த் ஒரு சுண்டு வரலையாவது நம்ம தொற்ற மாட்டோம் அந்த கூட்டத்திலே நினைக்கிற அளவுக்கு மக்கள் அவர் மேலே வெறித்தனமாக ஒரு அன்பை காட்டுறாங்க. எந்த காலத்திலையும் நீங்கள் பாருங்கள், அவர் போட்டுட்டு வர உடைகள், அதாவது பொது இடங்களில் போட்டுட்டு வர உடைகள் ஒரு கோட் சூட்டோ இல்லை ஒரு ராயலான ட்ரெஸ்ஸோ போட்டே வர மாட்டார். சாதாரணமாக ஒரு ஒயிட் ஜிப்பாக சும்மா ஒரு ஒயிட் பைஜாமா போட்டு அவர் வாட்டில் ஒரு செருப்பை போட்டு விச்சு நடந்து விடுறார். அந்த நடையை யாரையாவது நடக்க சொல்லுங்கள். எத்தனை பேர் நான் சூப்பர் ஸ்டார், நானும் சூப்பர் ஸ்டார்னு போட்டி போடுறாங்க. எத்தனை பேர் நான் தான் அந்த சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு எப்போவுமே நான் சொல்கிறது எப்போவுமே அதே மாதிரி ரஜினிகாந்த் நடந்து போகிற மாதிரி அந்த நடையோடு நடந்து போக சொல்லுங்கள் சார். முடியாது. இன்றைக்கி நீங்கள் மைசூரில் கொண்டாடுறாங்கன்னா அவரை உலகமே கொண்டாடுறாங்களே, அப்புறம் மைசூரில் கொண்டாடுறது அத்தனை செல்வாக்கு படைத்த ஒரு மனிதராக இருக்கார் சார். ஒரு நடிகர் இவ்வளோ செல்வாக்கு படைத்தவராக இருக்கார். அதுவும் நம்ம இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் இருக்காருங்கிறது நம்மளுடைய பெருமை. இதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னது மாதிரி உங்களுடைய தந்தை மதிப்புக்குரிய திரு எம் பாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக உலகம் கொண்டாடுற அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அதுக்கு முதல் காரணம் உங்களுடைய தந்தை எம் பாஸ்கர் டைரக்டர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன். பத்திரிகை துறையில் இருக்கும்போது உங்களுடைய தந்தையில் நான் பேட்டி எடுத்திருக்கேன், அவரோட உரையாடி இருக்கேன்.
அன்றைய வில்லனாக நடித்து கொண்டிருந்த ரஜினி அவர்களை பைரவியில் அவர் ஹீரோவாகப்பட்டார். பைரவின்ற படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் பட்டமும் கொடுக்கப்பட்டது கலைப்புலி தான் அவர்களால். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாக்குனது உங்களுடைய தந்தை பாஸ்கர் அவர்கள். அந்த பைரவி படத்தில் ரஜினி அவர்கள் உங்கள் அப்பாவோட சுவையான சம்பவங்கள், மறக்க முடியாத நிகழ்ச்சி, எப்படி என்னை ஹீரோவாக போட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அது சம்மந்தமாக உங்கள் தந்தை உங்ககிட்ட பேசியிருந்து உங்கள் வீட்டில் பேசியிருந்தாங்கன்னா அதான் நேரலுக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது வந்து ரஜினிகாந்தை வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கியது, ஹீரோ ஆக்கியது எங்கள் அப்பா தான் நீங்கள் சொன்னீங்க. அது உண்மைதான், அது பெருமையான விஷயந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு மனிதரை வந்து எந்த காலத்திலையும் யாராலையும் உருவாக்க முடியாது. அப்பா அந்த படத்தினுடைய இயக்குனராக இருந்தார். அந்த படத்தில் ரஜினி ஹீரோவாக நடித்தார். அந்த படத்தினுடைய இயக்குனராக இருந்ததுனால ரஜினியுடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அவர் அன்னைக்கு வந்து ஒரு கருவியாக இருந்திருக்கார், அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி காலம் கடந்து வந்து இத்தனை வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து பைரவி பற்றிய பல ஞாபகங்கள் வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா ரஜினி ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னும் போது எனக்கு அந்த படத்தின் போது, அந்த படப்பிடிப்பின் போது 8 வயசு தான். 8 வயசில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மேலே அவ்வளோ ஆர்வம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் நடிச்சிருந்தார், வில்லனா பல படங்கள்லாம் நடிச்சிருந்தார். ஸோ எனக்கு ரஜினிகாந்தை அப்போவே தெரியும். அந்த ரஜினிகாந்த் நம்ம அப்பா படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னொன்னே பயங்கரமான ஆர்வம். அந்த முதல் நாள் ஷூட்டிங், அந்த முதல் நாள் பூஜை என்று தொடங்குது. அதாவது வந்து 1978 பொங்கல் அன்னைக்கு அது வந்து பூஜை போட்டாங்க. அன்னைக்கே ஷூட்டிங்னு தொடங்கினாங்க. அந்த தினம் வந்து நான் அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கும் என் மனசில் வந்து அது பசுமையாக இருக்குது. ஸோ அதாவது வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் இருக்கிற உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரியான உயரம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எங்கள் அப்பாவோட ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் தொடர்ந்து பணியாற்றிய காலகட்டங்களில் பல தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, காஃபி சாப்பிட்ருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பாவும் ரஜினிகாந்தும் லேட் டைமாக, அதாவது வந்து கிட்டத்தட்ட 11-12 மணிக்கு இந்த மாதிரி பார் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு கதையை பற்றின பல விவாதங்கள் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ரஜினிகாந்த் அவர் ஒரு ஃபியட் கார் வச்சுருந்தார். அந்த காரில் வந்து அப்பாவை இறக்கி விடுவார். 12 மணிக்கு 2 பேரும் இறங்கினவங்க ரஜினிகாந்தும் ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பார், அப்பாவும் ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரோட்லேயே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. பால்கனிலேருந்து நான் ரஜினி சாரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த இருட்டில் லைட்லாம் அமர்த்திட்டு நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 8 வயதுன்னும் போது ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் மிகுதியாக இன்னும் அதை ரசித்து நான் பார்த்துருக்கேன். ஸோ பல சந்தர்ப்பங்கள் ரஜினி சார் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 திருமணம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கதவை திறந்து பார்த்தா நான் ஸ்கூல் விட்டு வந்திருந்தேன். அப்போ வீட்டில் இல்லை. திடீர்னு கதவை திறந்தா ரஜினி சார் நிற்கிறாரு. ரஜினி சார் நின்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக போச்சு. கதவை திறந்து விட்றேன், வீட்டுக்குள்ளே வராரு. திருமண பத்திரிக்கைங்க எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு, சார் இல்லையாம்மா அப்படின்னா, இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்காருன்னு, கொடுத்துருங்கம்மா கண்டிப்பாக வரணும், நான் சாரு வந்து பார்த்து கொடுக்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாட்ட பேசினார். சார் நான் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தேன், நீங்கள் இல்லை, இந்த பத்திரிக்கையை கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. அப்புறம் குடும்பத்தோடு நாங்கள் ரஜினி சாருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தோம். மறந்துடுச்சு எங்கே நடந்துச்சுன்னு சரியாக தெரில. அந்த வைபவமெல்லாம் இன்றைக்கி நாவும் இருக்குது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து நாங்கள் ரஜினி சாருடைய மகள் அதோட ஐஸ்வர்யா தனுஷ் திருமணம் நடந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் வந்து மறுபடியும் அழைப்புதல் கொடுத்து விட்டுருந்தாரு. மறுபடியும் போனோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மேடை ஏறினோன்னே அப்பாவை வந்து கட்டி பிடிச்சி வரவேற்று பக்கத்தில் வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து ரிசீவ் பண்ணி அனுப்பிச்சார். எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு பைரவியில் இருந்த ரஜினிகாந்த் வேற, இன்னைக்கு இருக்கிற ரஜினிகாந்த் வேற. இத்தனை காலங்கள் கடந்தும் கூட ஒருத்தர் மேலே இருக்கிற மரியாதை இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்குது. பல நேரங்களில் எங்கள் அப்பா இது விஷயமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ரஜினி சார் எப்போவுமே சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு. பைரவி படத்தில் படப்பிடிப்பில் போதே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிரேக்கில் வந்து தனியாக போய் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாராம். திடீர்னு அப்பா எதுக்கோ அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டா சிகரெட்டை பின்னாடி மறைப்பாராம். அவசியம் என்ன இருக்குது? அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு இயக்குனர் போகிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பக்தி வந்து ரஜினி சாருக்கு இருந்துச்சு. தொழில் மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னை வரைக்கும் ரஜினி சாருக்கு எந்த காலத்துலையும் அதாவது வந்து குறையவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு புதுமுக நடிகர் இன்றைக்கி வராங்கன்னா கூட, அதாவது ஒரு கேரவன் இல்லை, அந்த கேரவனில் ஏசி ஓடலை, டபுள் டக்கர் கேரவன் இல்லை, அது இல்லை இது இல்லை, இந்த ஃபுட்டு சரியில்லை, நான் வரமாட்டேன், நான் நடிக்க மாட்டேன்னு கார் ஏறி போகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நடிகர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னு படி ஏறி வரமாட்டேன்னு திரும்பி போன நடிகர்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரஜினி சார்ட்ட கூப்பிட்டு, சார் கேரவனில் ஏசி ஒர்க் பண்ணல சார், என்ன சார் செய்யலாம், வேறு வர வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். இருக்கிற ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார். இன்னும் பல விஷயங்கள் பைரவி பற்றி
பேசணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆரம்பத்தில் அந்த படம் தொடங்கப்பட்ட போது அந்த படத்துக்கு வந்து தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் ஐயா வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதா இருந்தார். ரஜினியை பூஜை அன்னைக்கு தான் அவர் பார்க்குறாரு. தேவர் பார்த்துட்டு என்ன வந்து இவர் வந்து பல படங்களில் வில்லனால நடிச்சிட்டு இருக்காரு, இவரை கூட்டு வந்து ஹீரோவாக போட்டிருக்கீங்களே, எப்படி சரியாக வரும் அப்படின்னு கேட்டு ஃபைனான்ஸ் பண்ண மறுத்துட்டார். அவர் சில வார்த்தைகள்லாம் அங்கே பயன்படுத்தினார். அதெல்லாம் இப்போ நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்காது. அது மாதிரி ஃபைனான்ஸ் பண்ண மறுத்துட்டு காரை என்பி போயிட்டார். அப்படி இருந்த காலகட்டங்களில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தார். என்ன சொல்கிறது, அதாவது வந்து அந்த படம் வந்து ரஜினி சாருடைய முதல் ஹீரோ படம், அப்பாவுடைய முதல் டைரக்டர் படம், கலைஞான சாரோட முதல் தயாரிப்பு அந்த படம். அது இல்லாமல் அந்த படத்தை விநியோகம் பண்ணது வந்து தானு சார். தானு சார் வந்து ஃபஸ்ட்டு அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாரு பைரவியில். அந்த வால் போஸ்ட்டில் தான் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை போடுறாரு. நம்ம புகாரி இருக்குல்ல, புகாரிக்கு எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய பேனர் வச்சு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போடுறாரு. 1000 பேனர் ரஜினிக்கு வைக்கிறார். ஒரு கருப்பு பேண்ட்டும் ஷூ போட்டு சட்டையை திறந்துட்டு ஒரு கருப்பு சட்டையும் போட்டிருப்பார். கையில் வந்து சாட்டை வச்சுருப்பார். அந்த ஸ்டில்ல வந்து போட்டு பைரவின்னு போட்டு சூப்பர் ஸ்டார்னு போடுறாரு, ரஜினின்னு போடுறாரு. இதை பார்த்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. என்னடா ரஜினிகாந்தை இவ்வளோ தூரம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரஜினி சாரே கூப்பிட்டு அப்பாவையும் கலைஞான சாரையும் கூப்பிட்டு, சார் எப்படியாவது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அவருக்கு அப்போ தானுன்னு தெரியாது, எப்படியாவது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி இந்த மாதிரிலாம் போட வேணான்னு சொல்லுங்கள் சார், என்ன போய் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாரு அப்படின்னா. அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் வந்து சினிமாவில் கோலோச்சி இருந்த காலம். ஸோ அவருக்கு ஒரு பயம், நம்ம இவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருக்கிற இடத்துல நம்மளை போய் சூப்பர் ஸ்டார்னு போடுறாங்களே அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு தயக்கம், ஏதோ ஒன்று. அவர் அது வேணான்னு மறுத்தார். ஆனால் தானு சார் வந்து இல்லை அந்த பட்டம் இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை மிகப்பெரிய அளவில் ஆள போகிற ஒரு நடிகராக ரஜினிகாந்த் வருவார் அப்படின்னு வந்து தானு வந்து அழுத்தமாக எங்கள் அப்பாட்டையும் கலைஞானத்தையும் சொல்லி அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க ரஜினிகிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அந்த பட்டம் அன்னைக்கு எடுக்கலை. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரே நினைச்சாலும் எடுக்க முடியாது. அதாவது வந்து சூப்பர் ஸ்டாராக அந்த ஒரு தேவா ஒரு மியூசிக்கை வேற போட்டு கொடுத்துட்டார். அந்த சூப்பர் ஸ்டார் பேர் வரும்போது அந்த பேரோட ரஜினி படத்துக்கு அதை போட்டால் தான் ரசிகர்கள் வந்து இன்றைக்கி கொண்டாடுறாங்க. இன்றைக்கி அந்த பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினியெல்லாம் வேணாம் சார். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார், அதாவது வந்து எந்த நடிகராக இருந்தாலும் அந்த நடிகர் பேரே சொல்லணும். இப்போ தளபதினே நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த தளபதினு ஒரு கன்ஃபியூஷன் வரும். 2-3 தளபதி இருக்காங்க, ஓகேவா? சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அது ரஜினி மட்டும்தான். வெறும் அடையாளம், அதாவது பட்டத்தை சொன்னாலே போதும் ரஜினின்னு அடையாளப்படுத்திடலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய மனிதராக இன்றைக்கி இருக்கிறாரு. அந்த பைரவி பட ஞாபகங்கள் நீங்கள் கேட்குறீங்க, இன்னும் பல ஞாபகங்கள் இருக்குது. அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். தேவா வர்றாரு வழி விட்றான்னு சிக்கிட்டோ போட்டு கலக்குனாங்க. இந்த சாங் இப்போ வந்து எப்படி உங்களுடைய பார்வை தெரியுது? 75 வயது உள்ள அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு 40 வயது மாதிரி ஒரு கலக்கியிருக்காரு. உங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுது? ரஜினி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வயதானவர் மாதிரி தெரியவே மாட்டார். எந்த காலத்துலேயுமே பாருங்களேன், ரஜினி ஆக்டிவாக தான் இருந்திருக்காரு. என்னைக்காவது நீங்கள், நான் கேட்குற கேள்வி கரெக்டாக சொல்லுங்கள், என்னைக்காவது நீங்கள் ரஜினி வந்து சோர்வாக இருந்து பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துலையுமே நீங்கள் சோர்வாக பார்க்க முடியாது. ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு மேடையிலையோ ஒரு பொது இடங்கள்லையோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு சுறுசுறுப்பாக தான் அவர் இருந்திருக்காரு. படத்தில் நடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சும் இன்றைக்கி வந்து அதே ஆக்டிவாக, அதே ஆரம்பத்தில் ரஜினி எப்படி இருந்தாரோ அதே ரஜினியோடைய மூமெண்ட்ஸு, அதே ரஜினியோட ஸ்டைலு, அதே ரஜினியோட வாக்கு, லுக்கு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எதுவுமே மாறல. காரணம் என்னென்னா ரஜினி சினிமாவை நேசிக்கிறார். ரஜினி சினிமாவை உண்மையாக வணங்குகிறார், தெய்வமாக பார்க்குறார். அந்த தொழில் பக்தி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய உயரம், இவ்வளோ பெரிய உச்சம், இவ்வளோ பெரிய பணம், புகழ், இன்னும் அதுக்கு மேலே சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாம் அடைந்தும் ரஜினி வந்து நிதானமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறார். அதை மீறி இப்போ நீங்கள் சொன்னீங்க கூலியில் இன்றைக்கி 6 மணிக்கு இந்த அப்டேட் வரப்போகுது. அந்த சிக்கிட்டோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அதாவது ரஜினியுடைய ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் இந்த அப்டேட்டை எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் கூலி ரஜினியுடைய பெஞ்ச் மார்க் படமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரஜினி லோகேஷ் அந்த காம்பினேஷன். இதுக்கு நடுவில் அனிருத் வேற இருக்கிறாரு. இதில் பல முக்கிய நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. அமீர் கான்லேருந்து, நம்ம உபேந்திராலேருந்து, நாகார்ஜுனாலேருந்து, சத்யராஜ்லேருந்து, நம்ம கமலஹாசன் டாட்டர்லேருந்து பல பேர் வந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய காம்போ. சன் பிக்சர்ஸ்னுடைய மிகப்பெரிய தயாரிப்பில் இந்த படம் உருவாயிருக்கு. இந்த படம் வேற ஒரு ரஜினி படமாக இருக்கும், ஒரு மாஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த பாட்டு வெளிவரதே பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோ
ப்ரொமோக்காண்டி தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. படத்துக்கு இன்னொரு ஹைப்பை கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. படம் உண்மையாலுமே ரஜினி சாரும் பார்த்துட்டாரு, பெரிய லெவலில் ரஜினி சாருக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. ரஜினிக்கு எப்படி வந்து ஒரு பாஷாவாக இருந்துச்சோ அதே மாதிரி அதுக்கப்புறம் பேசக்கூடிய படமாக நிச்சயமாக கூலி இருக்கும். கலெக்ஷன் அது எந்த அளவுக்கு இருக்கும்? அது முதல் முறையாக ஒரு 1000 கோடியை தாண்டதான வாய்ப்புகள் நிறைய இருக்குது படத்தில் அப்படிங்கிற விஷயத்த நிறையா பேசப்பட்டு இருக்கு. உங்களுடைய பார்வைக்கு? இல்லை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, அதாவது வந்து எந்திரன் 2.0 அது பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பண்ணியிருக்கு. இந்த 2 படத்துலையும் யார் ஹீரோனா ரஜினி தான் ஹீரோ. இன்றைக்கு வரைக்கும் மற்ற நடிகர்களால் ரஜினியோடைய கலெக்ஷனை மிஞ்ச முடியல. ஸோ இப்போ இந்த கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பேன் இண்டியா படம்னு சொல்லி வெளியிடுறாங்க. இது நிச்சயமாக எல்லா ஸ்டேட்லேயுமே நல்லா போகும். உலகளவில் ரஜினிக்கு வந்து பெரிய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க இந்த படத்தை. அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படமாக இருக்கும். இது ஒரு மாஸ் அட்ராக்ஷன் உள்ள படமாகவும் இருக்கும். இது வந்து ரஜினி படமாகவும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த காம்பினேஷன் வந்து பெரிய வெற்றி அடையும். நிச்சயமாக வந்து அமீர் கான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அவரோட படம் ஒன்று இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் கூலியை பற்றி பேசுகிறார். கூலி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டில் இப்போ நாகார்ஜுனா கூலியை பற்றி பேசுகிறார், ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை நார்த் இந்தியாலாம் அமீர் கான்லாம் நடிச்சிருக்கார் இல்லையா, அதனால் மிகப்பெரிய கூட்டம் வரும். ரஜினிகாண்டி வரும், அது இல்லாமல் அமீர் காண்டி வரும், இது பக்கம் நாகார்ஜுனாக்காண்டி வரும். பல இடங்களில் வந்து இந்த மாஸ் வெற்றி அடையும். ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு 1000 கோடியை தாண்டறதுக்கான எல்லா விதமான தகுதியும் இந்த படத்துக்கு இருக்குது. நிச்சயமாக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பல படங்கள் வந்து 1000 கோடி அடிக்குமான்னு அடிக்காமல் போயிடுச்சு. ஆனால் இந்த கூலி அடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய கூலி படம் 1000 கோடியை தாண்டும் நம்பிக்கையோட நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரில். ரொம்ப நன்றி சார். நன்றி.